Hi friends, வணக்கம். இந்த டீட்டெயில் வந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் த ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் அகேன்ஸ்ட் விச் த கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு த ஃபாலோயிங் கம்யூனல் கேட்டகரிஸ் ஆர் எலிஜிபிள் டு பி கன்சிடர்டு ஃபார் செலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஓசி கேட்டகரி இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ அவங்க ஓசி கேட்டகரியில் மேல் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் தான் வந்து அந்த அதர்ஸ் மேலுன்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இல்லைங்களா, அது வந்துட்டு அதுதான். அது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ இன்கேஸ் வந்து ஓசி அந்த இதில் வந்துட்டு மேல் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னால் அவருக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான். ஓகேங்களா? அவர் வந்து அந்த ஜென்ரல் அதில் மட்டும்தான் போஸ்ட் எடுக்க முடியும், வேறு எதுலேயும் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து அதுவும் அவர் வந்து இங்கிலீஷ் மீடியமாக, இன்கேஸ் வந்து தமிழ் மீடியமாக இல்லை, அவர் வந்து படித்ததும் இங்கிலீஷ் மீடியம், கேட்டகரி வந்து ஓசி கேட்டகரியில் வராரு, மேலாகவும் இருக்கார் அப்படின்னால் இந்த மூணும் சேர்த்தா அவங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்டிஎம் வாய்ப்பும் வந்து இருக்காது. ஸோ ஜென்ரல் அந்த ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்துட்டு அவர் வந்து தமிழ் மீடியமில் படிச்சிருக்காரு அப்படின்னா ரெண்டு சாய்ஸ். ஓகேங்களா? இந்த ஜென்ரல் அதில் ஒன்று எடுக்கலாம், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதில் வந்து ஒன்று எடுக்கலாம். இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்கேஸ் வந்து இப்போ அவரே வந்து எக்ஸ் சர்வீஸ் மன்னாக இருக்கார். ஓகேங்களா? ஸோ அப்படின்போது அவருக்கு ரெண்டு சாய்ஸ். அதாவது அவர் படித்தது வந்து இங்கிலீஷ் மீடியம், ஜென்ரலில் இருக்கார், மேலாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு ரெண்டு சாய்ஸ். எதுனா ஜென்ரலில் ஒரு சாய்ஸு, அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு சாய்ஸ். இன்கேஸ் வந்து அவரே எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்து தமிழ் மீடியமில் படிச்சிருக்காருன்னா அவருக்கு வந்து 4 சாய்ஸ். ஓகேங்களா? எது ஜென்ரலில் எடுக்கலாம், ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் எடுக்கலாம், ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு எவ்வளோ சாய்ஸஸ் இருக்குது. ஓகேங்களா? பின்கேஸ் பாருங்கள், அதர்ஸ் உமன் கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் உமன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அவங்க வந்து எப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க, ஓசி கேட்டகரியில் வருவாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு சாய்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு வந்து அங்கே வந்து ஜென்ரல் அதாவது ஓசி கேட்டகரியில் வராரு, அவர் வந்து படித்தது இங்கிலீஷ் மீடியம். ஓகேங்களா? ஸோ மேலாக இருக்கும்போது அவருக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான் வந்தது. அதுவே இங்கே பாருங்கள், விமனுக்கு அந்த விமன் கோட்டாவில் வந்து ஒரு சாய்ஸ். ஸோ அது மாதிரி வந்து ரெண்டு சாய்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்துட்டு இப்போ மென்னுக்கு வந்துட்டு இருக்கிறத விட விமனுக்கு ஒரு சாய்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? ஒரு சாய்ஸ் மீன்ஸ் இன்ட்டு 2. இப்போ மென்னுக்கு வந்து ஒரு இதில் வந்து ஒரு சாய்ஸ் வருதுன்னா விமனுக்கு ரெண்டு சாய்ஸ் வரும். இதுவே வந்துட்டு மென் வந்து இப்போ கீழே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம். ஓகேங்களா? இங்கே வந்து மேலுக்கு பாருங்கள் 4 சாய்ஸ் வருது. ஓகேங்களா? இதில் ஜென்ரலில் அவங்க எடுக்கலாம், ஜென்ரல் பிஎஸ்டிஎம் அதில் வந்து எடுக்கலாம், எம்பிசி ஜென்ரல் அதில் எடுக்கலாம், எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் இதில் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? அதாவது எம்பிசி மென்னுக்கு. ஓகேங்களா? இதுவே அந்த கீழே வந்து உமனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 சாய்ஸ் இருக்கும். இப்போ வந்து இங்கே பாருங்கள், எம்பிசி பிஎஸ்டிஎம் அவங்களுக்கு வந்துட்டு 8 சாய்ஸ் இருக்கும். இப்போ எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் அங்கே வந்து 4 சாய்ஸ் இருந்ததுங்களா, இங்கே வந்து பாருங்கள் 8 சாய்ஸஸ் வந்து இருக்கும். பிஎஸ்டிஎம் அந்த விமன் கோட்டா, அந்த ஜென்ரல்லையே வந்துட்டு பிஎஸ்டிஎம் ஜென்ரல் இந்த மாதிரி வருது. அப்புறம் அந்த விமனுக்கு கம்யூனிட்டியில் வந்து ஒரு 4 சாய்ஸ், மொத்தம் வந்து 8 சாய்ஸ் வரும். இந்த மாதிரி வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்துட்டு எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா வந்து இப்போ கவுன்சிலிங்கில் வந்து அந்த ஒவ்வொரு போஸ்ட் வைஸ் வந்து டீட்டெயில்ஸ் விட்டுருப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்து ஜென்ரல் கொடுத்துருப்பாங்க, நெக்ஸ்ட்டு எஸ்சி, அப்படி பிசி, எம்பிசி, பிசிஎம் அப்படி வந்து லைனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுலேயும் வந்துட்டு ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா கேட்டகரியிலுமே போஸ்ட் வச்சுருக்க மாட்டாங்க, சில கேட்டகரியில் தான் போஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ இதில் வந்து ஸ்பெசிஃபைஸாக இப்போ வந்து எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ பாருங்களேன், பிசி முஸ்லீம், டிஸ்டிடியூட் விடோ, பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம். ஓகேங்களா? பிசி முஸ்லீமாக இருக்காங்க, டிஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம் வந்து அவங்க வந்து தமிழ் மீடியத்தில் வந்து படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மொத்தம் எந்தெந்த இதில் வந்து சாய்ஸஸ் வந்து வருது, மொத்தம் வந்து பாருங்கள் 12 சாய்ஸஸ் வந்து வருது. இதை தான் வந்து அவங்க சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி, இப்போ ஃபஸ்ட் டேலேயே நீங்கள் வந்து கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா ஓவரால் அந்த லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. மொபைல் வச்சு பார்த்தா அந்தளவுக்கு வந்து கரெக்டாக தெரியாது.
பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் வந்து எந்தெந்த போஸ்ட்லாம் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு கவுன்சிலிங் பண்ணிங்கன்னா தான் அங்கே போயிட்டு நம்ம வந்து எந்த போஸ்ட் வந்து எடுக்கிறது அப்படின்ற ஒரு எந்த போஸ்ட்டு எந்த டிஸ்ட்ரிக்கு ஓகேங்களா இந்த மாதிரி வந்து எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு டவுட் வரும். ஸோ முன்கூட்டியே வந்து நீங்கள் லிஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணி வச்சுட்டு போகிறது பெட்டர் ஓகேங்களா. ஸோ இந்த ஒவ்வொரு கேட்டகரி அந்த இதில் இருக்க மேல் ஃபீமேலுக்கு வந்து எத்தனை சாய்ஸஸ் நீங்கள் வந்து எதில் வந்து போஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் வந்துட்டு இந்த வீடியோ ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.